அருமையான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த வாழைத்தண்டு கூட்டு வந்து சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக ரொம்பவே ஆரோக்கியம் மிக்க ஒரு உணவு இது. அதை நல்ல சுவையாக எப்படி செய்து யாருமே வேண்டான்னு சொல்லாத மாதிரி சாப்பிட வைக்கலாம். வாங்க. என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்கிற நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாழைத்தண்டை நறுக்க போகிறோம். வாழைத்தண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை ஒரு தேக்கரண்டி தயிர் விட்டு கலந்து வச்சுட்டிங்கன்னா என்னாகும், இது நிறம் மாற்றம் ஏற்படாமல், இது கருத்து போகாமல் ரொம்ப அப்படியே அதே மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ நான் இதை தயிரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ குக்கர் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். குக்கர் பாத்திரம் அல்லது நீங்கள் சமைக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சுக்கலாம். நீங்கள் வேறு பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, கடலைப்பருப்பு வேகிறதுக்கு சிறிது அதிக நேரம் எடுக்கும். அதனால் நான் குக்கர் உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் வேறு பாத்திரம் உபயோகப்படுத்தும் பொழுது நேரத்தை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கழுவி ஊற வைத்த கடலைப்பருப்பு, அடுத்தது அரிந்த வாழைத்தண்டு சிறிதளவு தயிரில் ஊற வைத்தது, சிறிதளவு அரிந்த தக்காளி பழம், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி அல்லது தனியா பொடி. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணி இதுக்கு விட வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றிருக்கோம். அதாவது கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்ததுனால அந்த தண்ணி அப்படியே இருக்குது. தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம், தயிரில் இருக்க தண்ணி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ தான் நம்ம அரைச்சி ஊற்றும் பொழுது சரியான பக்குவத்துக்கு வரும். அதனால் அதிக அளவு தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய குக்கர் பாத்திரத்தை மூடி 3 to 5 ப்ரெஷர் விசில் வர வரைக்கும் வச்சுட்டு அந்த சத்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இது இங்கே நம்மளுக்கு நல்லா சமைக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, தேங்காய் பூ, காய்ந்த மிளகாய், ஜீரகம், மிளகை வந்து நல்லா மையாக நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுடைய குடும்பத்தின் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்து இந்த காய்ந்த மிளகாயை வந்து அதிகமாக்கிக்கலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம். இப்போ நம்ம அருமையான ஒரு விழுது பக்குவத்துக்கு இதை அரைச்சி எடுத்துருக்குறோம். நம்மளது குக்கரில் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு குக்கரை இறக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு சிறிதளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதில் நம்ம இப்போ வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம சிறிதளவு கடுகு மற்றும் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். பிடிச்சவங்க சிறிதளவு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். அதை தவிர இது விருப்பம், இந்த மனம் பிடிக்கலனாலும் இது கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய கடலைப்பருப்பு சேர்க்கும் பொழுது வாயு தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு நம்மளுக்கு இந்த பெருங்காயம் பெரிதும் உதவும். நம்மளுடைய கடலைப்பருப்பு மற்றும் வாழைத்தண்டு முழுவதுமாக வெந்து காணப்படுகிறது. இப்போ நம்ம அரைத்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நீர் பதம் வந்து இதுதான். ரொம்ப கூட்டுன்றது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் அதிகப்படியான தண்ணி சேர்க்காம சிறிதளவே தண்ணி சேர்த்து இதெல்லாம் நம்ம அலசி இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ இதை 5 நிமிடத்துக்கு மிதமான தீயில் வச்சு மூடி வச்சு நம்மளுடைய கூட்டை தயார் பண்ணி, மிதமான தீயில் தான் வைக்கணும். அதிகமான தீயில் வச்சிங்கன்னா என்னாகும், இதில் இருக்கிற பருப்பு வந்து பாத்திரத்தின் அடிப்பகுதியில் ஒட்டிடும். அப்போ வந்து நம்மளுக்கு தீஞ்ச மனம் வரும். அதனால் தயவுசெய்து எப்பொழுதுமே பருப்பு செய்யும் பொழுது மிதமான தீயில் வச்சு பின்பற்றுவது ரொம்ப நல்லது. இப்போ 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அருமையான மனம் வருது. பார்த்தீங்களா? நம்மளுடைய கூட்டு பரிமாறுவதற்கு தயார் நிலையில் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த அருமையான சுவையான வாழைத்தண்டு கூட்டு பார்த்தீங்களா? இந்த கூட்டில் நல்லா கடலைப்பருப்பு நல்லா அப்படியே வாயில் கடிக்கிறதுக்கு, இதில் வந்து நம்ம காய்ந்த மிளகாய் உபயோகப்படுத்துறதால இந்த நிறம் வந்து வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து பச்சை மிளகாய் உபயோகப்படுத்துனீங்கன்னா நிறம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கூட மஞ்சள் நிறத்தில் இருக்கும். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.